ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் செய்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கறியை வேக வச்சுருக்கேன். நான் குக்கரில் வச்சு தான் எப்போவுமே தாளிப்பேன். என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வேகிற நேரம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பேசிட்டு அப்படியே ரிலாக்ஸாக நம்ம தர்பூசணியை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, நம்ம கறி வேகட்டும், அதுக்கப்புறம் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம தர்பூசணி சாப்பிட்டுக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் வச்சேன். இதில் வந்து இஞ்சும் வெங்காயமும் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து முள்ளங்கி போட்டு வைக்கலான் இருக்கேன். ஏன்னா அம்மா வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க, அதனால முள்ளங்கி போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்கேன். அம்மா வந்து வெறும் முள்ளங்கி தொட்டே சாப்பிடுவாங்க. மட்டன் வந்து அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நம்மளே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். மஞ்சள் போடலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வைப்பேன், முள்ளங்கி போட்டு வைப்பேன். அந்த தொட்டுக்காய் எதுக்கு எக்ஸ்ட்ரா போடுறதுன்னா அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க, அதுக்காகவே போடுறது. 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெயில்னால காரம் நம்ம நிறைய சேர்த்துக்க கூடாது, அதனால தான். கொத்தமல்லி தூள், ஓகே. உப்பு போட்டுக்கோமா. நான் வந்து குழம்பு கறியெலாம் வந்து நான் வேக வச்சேன்னு வச்சுங்களேன், ஒரு 1/4 மணி நேரம் தான் வைப்பேன். வறுத்த கறி வந்து ஒரு 20 நிமிஷம் வைப்பேன். ஏன்னா அது வந்து டக்குன்னு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அதுலேயும் வந்து நம்ம இதுலேயும் வேக வைக்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரம் தான் வைப்பேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இதனால் வேகட்டும். நான் வந்து சின்ன வெங்காயம்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ ரசம் தான் தாளிக்கணும். ரசம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை பார்க்கணும். மட்டன் சிக்கன் அப்படின்னா கண்டிப்பாக ரசம் வச்சுருவேன். நான் ரசம் இல்லாமல் வைக்கவே மாட்டேன். ஏன்னா ரசம் அப்போ தான் செரிக்கும். கறி கொழுப்பாக இருக்குமா, ரசம் செரிக்கும் அப்போ தான். வரமிளகா போட்டுக்கலாம். இது நல்லா வேகணும். இதுக்கு வந்து புளி ஊற்றி தான் நான் கறி குழம்பு வைப்பேன்ல, அதனால புளி ஊற வைக்க மறந்துட்டேன். அதை ஊற வைக்கணும். கறி வெந்துருச்சுன்னா புளி ஊற்றிட்டு தான் நம்ம தேங்காயை ஊற்ற முடியும். இப்போ வறுத்த கறி ஆஃப் பண்ணிடலாம். வேக வச்சோம்ல, ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து விசில் கணக்கு கிடையாது. நான் சாதத்துக்குமே விசில் கிடையாது. சாதம் வந்து டைம் கணக்கு தான். நம்ம கொஞ்ச நாள் கழிச்சுன்னா விசில்லாம் வந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா சாதம் வந்து நல்லா வர மாட்டேங்குது. நான் எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தும் சரி இப்பயும் சரி நான் வந்து டைம் படி தான். நான் வந்து சாதம் அரிசி களைஞ்சி வச்சு கரெக்டாக ஆவி அந்த கேஸ் வரும்ல வெளியில், அதுக்கப்புறம் வெயிட்டு போட்டு கரெக்டாக 25 நிமிஷம் வச்சுருவேன் மீடியம் ஃப்ளேமில். அதில் கூட எத்தனை விசில் வந்தாலும் ஓகே. 25 நிமிஷங்கிறது எனக்கு கணக்கு. ஆஃப் பண்ணிடுவேன். சாதம் சூப்பராக இருக்கும். அதுமாரி உங்களுக்கு வந்து விசில் வரும்போது தூக்கி விட்டு வந்தாலும் அது என்ன டக்குன்னு சாதம் வந்து ஒரு மாதிரி கஞ்சி கொத்த மாதிரி ஆகிடுது. இந்த மாதிரி வச்சா நின்று வேகுதா, நல்லா இருக்கு. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை குக்கரில் சாதம் வைக்கும் போது டைரெக்டாக வைக்க மாட்டேன் நான். அதுமாரி குக்கரில் வந்து பாத்திரத்தில் தான் வைப்பேன் அரிசியை. டைரெக்டாக இன்ன வரைக்கும் நான் வச்சதே கிடையாது. எனக்கு அது பிடிக்காது, என்னன்னு தெரியல. ஏன்னா குக்கர்லேயே பாதி சாதம் போய்டும். நீங்கள் அதில் வச்சிங்கன்னா பாத்திரத்தில் வச்சோம்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். முட்டை வேக வச்சுக்குவோம். மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புனா முட்டை இல்லாமல் பசங்க சாப்பிடாதுங்க, அதனால தான் முட்டை வேக வைக்கிறேன். கழுவிட்டு வந்துடுறேன். ரசம் பொங்க போகுது. அது கொதி வரங்காட்டி நம்ம ஆஃப் பண்ணணும். முட்டை வேக வச்சாச்சு. ஓகே, ரசம் பொங்க போகுது. கறி வேக வச்சுட்டு ரசத்தை ஃபஸ்ட்டு வச்சுருங்க. இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முன்னாடி முடிச்சிட்டோம்னா சமையல் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம குழம்புலாம் வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ரசம் வைக்கணும்னா லேட் ஆகிடும். கடை கடைன்னு வறுத்தது செஞ்சுட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு.
ம் ரசம் ரெடி. ஓகே, முள்ளங்கி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி ஊற்றணும். அதனால தான் முள்ளங்கி வேகிறதுக்கு வெயிட் பண்ணேன். முள்ளங்கி வெந்துருச்சு. புளி ரொம்ப இல்லைங்க பாருங்க, கொஞ்சம் தான் ஊற வச்சுருக்கேன், அது போதும். சுடுது, கரைக்க முடியல. வெந்நீரில் ஊற வச்சு தான் புளி கரைக்கணும், அப்போ தான் நல்லா சீக்கிரம் கரைக்க முடியும். சுடுது, கொதிச்சிருச்சு புளி. ஊற வச்சேன்னா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அவ்வளோதான். புளி ஊற்றி 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் ஊற்றி தாளிக்கணும். ஓகே, நல்லா 20 நிமிஷம் வச்சேன்னா நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து நம்ம தண்ணியை ரொம்ப ஊற்றக்கூடாது. குழம்புக்கு நீங்கள் தாராளமாக வேக வைக்கும் போது ஊற்றலாம், இதில் வந்து கொஞ்சமாக ஊற்றினா போதும். நான் ஒரு டம்ளர் தான் ஊற்றினேன், ஆனால் நிறைய வந்திருக்கு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் இப்படிதான் எடுத்து எடுத்து எங்கேயாவது வச்சிருவேன், ஆனால் தேடுவேன். உப்பு போட்டுக்கலாம். வறுத்த கறிக்கு வந்து எப்போதுமே உப்பு ஜாஸ்தி போட்டுறக்கூடாது, ஏன்னா உப்பு தாங்காது. இதில் போடுறதெல்லாம் போட்டாச்சு. இன்னும் வந்து பூண்டு தான் தட்டி போடணும், அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலாம். நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து அரிஞ்சிலாம் தாளிக்க மாட்டேன், வெங்காயம் மட்டும்தான் தாளிக்கிறதுக்கு போடுவேன். என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். புதுசாக வந்தவங்களும் சொல்கிறேன், நான் வந்து இஞ்சும் வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி 3 வச்சு குழம்புக்கும் சரி இதுக்கும் சரி வேக வச்சுக்குவேன். கறியோட தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும்தான், வெங்காயமும் சோம்பும் போட்டு தாளிப்பேன். இதில் தேங்காய் ஊற்றலான்னு நினைக்கிறேன். இதே விட்டு தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன், ஏன்னா கரண்ட்டை நம்ப முடிய மாட்டேங்குது. அதனால் முன்னாடியே அரைச்சி வச்சிட்டோம்னா தேங்காய் வெங்காயம் ரெண்டும் அரைச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எந்த குழம்பா இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஆகிடும். நான் ரெண்டுக்கும் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். வறுத்த கறிக்கு வந்து மிளகு ஜீரகமும் சேர்த்து அரைக்கணும், அதுக்காக வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். வறுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்காய் தேவையில்லை, இது போதும். அவ்வளோதான், இதை தாளிச்சிருவோமா? இது வந்து பெரிய எண்ணெய் சட்டியில் வச்சு தான் தாளிக்கணும். நான் எல்லாத்தையும் இது மாதிரி தான் பக்கத்தில் வச்சுக்குவேன். அப்புறமே எல்லாம் சமைச்சு முடிச்சோன்னா வச்சுக்கலான்னு தாவி என்னால் எடுக்க முடியல. பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம்னா அடுத்ததுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு பூ போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு வந்து எப்போதுமே நுணுக்கி தாளிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, சின்ன வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். எதுக்கு? மட்டன் குழம்புக்கு மட்டும். நம்ம சிக்கனுக்கு கூட நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவேன், ஆனால் மீன் குழம்புக்கும் மட்டன் குழம்புக்கும் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான். கருவேப்பிலை வேணும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும். அதுமாதிரி நிறைய வெங்காயம் போடாதீங்க. வெங்காயம் நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது குழம்பு. மட்டன் குழம்புக்கு வேக வைக்கிறப்ப வேற வெங்காயம் போடுறேன்னா, அதனால இதில் தாளிக்கிறதுக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு மாதிரி இனிப்பு வந்துடும் சொல்லுவாங்க, குழம்புல நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இனிப்பு வந்துடும். தாளிச்சிட்டு நம்ம குழம்ப ஊற்றும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுங்க, அப்போ தான் சுருன்னு இந்த மாதிரி சவுண்டு கேட்கும்.
அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, தண்ணியில் அலசி ஊற்றிட்டேன். இப்போ இந்த இடத்துலேருந்து இதில் மாற்றிடுவோம். ஏன்னா இதில் வந்து நான் வறுத்த கறி போடணும். அதனால் நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், இந்த குழம்பு இதில் ஊற்றிட்டு இதில் டேரெக்டாக தாளிச்சிருக்கலாம். டக்குன்னு இதில் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் யோசிப்பேன், அந்த நேரத்தில் நான் மறந்துடுவேன். இதிலே டேரெக்டாக தாளிச்சிருந்தா நம்மளுக்கு நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, க்ளோஸ் பண்ணிடுவோம். இது வெந்துருச்சா? இது என்ன நல்லா வேகணும். இதில் பூண்டு தட்டி போட்டுடலாமா? பூண்டு தட்டிட்டேன் பாருங்க. பூண்டு வந்து நிறையா போட்டுக்கோங்க மட்டன்லலாம், அது நல்லது, கொழுப்புக்கும் நல்லது இல்லையா? அதனால் நான் போட்டுக்குவேன். தோலோடு ஏன் போடுறேன்னா, பாட்டி வந்து தோலோடு தான் போட சொல்லுவாங்க. அதனால தான் தோலோடு போடுறோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா தோலை நசுக்கிட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு கூட போடலாம். ஆனால் தோலோடு போடும்போது அதை அந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நுணுக்கி தட்டி போடுங்க. ஏன்னா எங்கெங்க போட்டு எடுத்துருப்பாங்கன்னு தெரியாது பூண்டு. அதனால் தோலோடு போடணும் அப்படின்னாக்கா மேலே கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் நசுக்கி போடலாம். சரி, இதை க்ளோஸ் பண்ணி வைப்போமா? அவ்வளோதான். குழம்பு இறக்கிட்டு சாதம் வச்சிட்டோம்னா சாப்பாடு ரெடி. இது கொஞ்சம் பொறுமையாக நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தீஞ்சிரும். ஏன்னா இப்போ தாளிக்க போகிறேன் நான். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுன்னு பார்க்கறது. கொஞ்சம் தண்ணி சுண்ணாதான் நம்ம தேங்காயும் ஊற்ற முடியும். தேங்காய் ஊற்றிட்டு தாளிக்க வேண்டியதுதான். சாதம் வச்சாச்சு, குழம்பு அதில் மாற்றிட்டு. இது என்னாச்சு? ஓகே, இதில் வந்து தேங்காய் ஊற்றிடலாமா? தேங்காய் ஊற்றிட்டு உடனே தாளிச்சிடலாம். தேங்காயோட மிளகு ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை ஆஃப் பண்ணிட்டேன். இதை இறக்கி வச்சிருவோம். அடுத்து தாளிக்கிறது தானே. நம்ம வறுத்த கறிக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு ஆஃப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே, கறி குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணிடுவோமா? இதுக்கு வந்து நம்ம சோம்பு போடணும். பூ எங்கே வச்சேன்? அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுன்னு இப்போ தானே சொன்னேன். பக்கத்தில் வச்சுக்கணும். பக்கத்தில் வச்சே தேடுவேன். சோம்பு இறக்க போகிறப்ப கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிங்கன்னு வச்சுங்களேன், வறுத்த கறிக்கு சூப்பராக இருக்கும். நான் அப்பயும் போடுவேன். இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணணும். வெங்காயம் வதங்கிருச்சு. ஓகே, வறுத்த கறியும் தாளிச்சாச்சு. இதை என்ன செய்யணும், லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டோம்னா அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடும். வெயிட்டு போட்டாச்சா? நல்லா மீடியம் ஃப்ளேமில் 25 நிமிஷம், அதுதான் என் கணக்கு. இது என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஓகே, இதை விட்டுறக்கூடாது, அடிக்கடி இப்படி கிளறி விடணும். எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் ஊற்றணும். இப்போதைக்கு இருக்கட்டும், பார்த்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல் அதுக்கிட்டே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன். அம்மா சொல்லுவாங்க, சமைச்ச மாதிரியே தெரியக்கூடாது இடம் அப்படிம்பாங்க. ஆனால் என்னை திட்டுவாங்க, இது மாதிரி
ஆன்ல இருக்கும் போதே துடைக்காத சுட்டுக்குவேன்பாங்க பிறகு நிறைய சுட்டுக்குவேன் அந்த மாதிரி இங்கே இங்கே எல்லாம் சுட்டுக்குவேன். எனக்கு கை பரப்பராங்கும், அதை உடனே தொடச்சாதான் எனக்கு இதாக இருக்கும். சமைக்கிற வரைக்கும் பார்க்க மாட்டேன், சமைச்சு இது மாதிரி ஃபினிஷ் ஆக போகுது இல்லை அது வரைக்கும் நான் வந்து துடைக்காம இருக்க மாட்டேன், தொடச்சிருவேன். இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு 5 நிமிஷம் இப்படி துடைக்கும் போது தான் சுட்டுக்கிறது. அவ்வளோதான். அப்பா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இதை வந்து 25 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணணும். இதை வந்து அப்பப்போ கிளறி விட்டு நல்லா ட்ரை ஆனோன்னே ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான், சமையல் ஓவர். முட்டையை வந்து குழம்புக்காக கொஞ்சம் இறக்கி வச்சுருந்தேன், திருப்பி போட்டிருக்கேன். நான் சரியாக வேகலை, குழம்பு தானே அடுப்பில் இருக்குன்னு தோணுச்சனால வச்சுருந்தேன். முட்டையை வெந்துருச்சா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை கழுவிட்டு சாப்பிட வேண்டியதான். பாப்பாவுக்கு வந்து பிசைஞ்சு வைக்கணும், இப்போதான் சாப்பிடுவாங்க. அவனுக்கு பிசைய தெரியாது, மற்றவங்களாம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடலான்னு சொல்லிட்டாங்க. சரி பாப்பாவுக்கு பசி வந்துருச்சு, காலையில சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம வந்தா பசிக்கும்ல, இரு நான் பிசைஞ்சு தரேன், நீ சாப்பிடு. சாப்பிடு. என்ன சாப்பிட்ட? போய் ஒரு இட்லியை நான் 3 பிச்சு வச்சு அது 3 இட்லி ஆயிடுச்சு. ஓகே, நீ சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுப்பா எப்படி இருந்தது. இந்தா சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லு. ஒரு மட்டன் சாப்பிடுவாங்க ப்ளீஸ், ப்ளீஸ். சூப்பரா உரைக்கல, நான் எதுலையுமே காரம் போடல. இவதான் உரைக்குதும்பா, ஆனா ஓரளவு காரம் சாப்பிடுவான். எண்ணெய் ஊத்திலாம் பிசைஞ்சு தர மாட்டான், சும்மா சாப்பிடும். நீ நல்லா இருக்கானு சொல்லி நீ கேள்வி. இப்படி இருக்கு ஓவர் ரியாக்ஷன் தெரியல. நல்லா இருக்கா? உலகத்திலே இதே சாப்பிடுவேன். சும்மா இந்த வீடியோ எல்லாம் பாக்குறேன், அதுல சொல்றாங்கல்ல, அதனால அப்படி சொல்றாங்க. ரொம்ப காரம் நான் ரொம்ப வைக்கல. நான் இன்னைக்கு அவன் சாப்பிடவே வரமாட்டேன்ட்டா, எல்லாரும் வந்தாதான் நான் சாப்பிடுவேன்ட்டா. பசி தானா வந்து உட்காந்துட்டா சாப்பிடுறது. ஓகே, நீ சாப்பிடுறியா? ஓகே, நிறைய முடிச்சுக்கலாமா? பாப்பாவுக்கு நான் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து கொடுத்து சாப்பிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். பாய்.